தூத்துக்குடிய வந்து நீங்க இல்ல சொல்லக்கூடாது. இது அதுதான் மாத்தி அனிதா மாத்தி ராஜேஷ் தான் பேசாதீங்க. ஜெயிக்க வச்சுக்கீங்களா? இது நான் அப்படிதாங்க சொல்லுவேன். கண்டிச்சுக்கோங்க. போராட்டம் கூட பண்ணுங்க. என்ன எதிர்த்து அகைன்ஸ்டா இது அப்படி ஒன்னும் பிரச்சனை இல்ல. பேசக்கூடாது மான்ஸ்டர். பண்ணுங்க. ஏங்க நீங்க இவ்வளவு முட்டாளா இருக்கீங்க. பாஸ்டர் சொன்னா ஓட்டு ஏங்க பாஸ்டர் சொல்லி நீங்க கும்பிட போறீங்க கோயிலுக்கு, சர்ச்சுக்கு. நீங்க ஏங்க எதுக்கு அங்க பிரேயர் வந்து பண்ண போறீங்க? இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்னேன். அங்க அதுக்காக சாமி எல்லாருமே குருக்கள் மான்ஸ்டர் இது குருக்கள் இது வந்து ஒத்துக்க குலுக்கல் போட்டு முடியாது. இது ஒருத்தர் ஒத்துக்க இருங்க ஒரு நிமிஷம் முடியாது. இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பாஸ்டர்ஸோட வேலை என்ன? என்ன வேலை? ஐயா ஏங்க இது அது வந்து ஒரு மாசத்துக்கு தவறுதான். முன்னாடி ரூபி ஒரு தவறுதான். நிமிஷம் இருங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. மான்சர் தான் ஒரு 2 மாசம் முன்னாடி ஸ்பேஸ்ல கேட்டான். டேய் வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு பிகம் பாஸ்டர்னு கேட்டான். இன்னைக்கு அவனே இப்படி சொல்றாங்க. நல்லா இரு பேசுறீங்க. நான் எதுக்காக கேட்டேன் அதையும் சொல்லி இப்ப முடிஞ்சா நீ இவ்வளவு சொன்னடா இந்த பாயிண்ட சொல்லி பார்க்கலாம். ஒப்பமான நீ எஸ்கேப் ஆகாம சொல்லணும். வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு பிகம் அ ஃபாதர் சொன்னதுக்கு ஏன்னு சொல்லணும். ஏங்க அவன் சொல்ல என்னங்க மான்ஸ்டர் ப்ரோ எந்த ஃபாதர் ப்ரோ? இந்த ஃபாதரா அந்த ஃபாதரா? ஏதோ ஒரு ஃபாதர் 2 ஃபாதருமே நான் பெனிஃபிட் தான். தெளிவா பாஸ்டர் தான் சொன்னேன். அவன் தான் ஃபாதர். ஏய் சரி இங்க பாருடா. அவங்க எல்லாம் என்னன்னு இப்ப அவன் சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? அதுல அது ஒரு பிசினஸ் அது. அதுல அவ்வளவு ரெவென்யூ ஜெனரேட்டர் இருக்குனால அவன் அத சொன்னா எதுக்குடா நான் ஐயோ இது ரொம்ப கஷ்டப்பட்டு கான்ட்ரோவர்சி மான்ஸ்டர். ப்ளீஸ் நான் வந்து வேண்டாம் இந்த டாபிக் குள்ள போகாதீங்க. இருங்க நீங்க ப்ளீஸ் 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 ஒரு ப்ளீஸ் நிமிஷம் இருங்க. ஏங்க இருங்க. ரூபி நான் நீங்க ரொம்ப மியூட் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். டெப்தா போலங்க. டேய் வேண்டாம்டா. ஒரு நிமிஷம் சொன்னா இருங்க. கேளுடா. இல்ல அவரை பேச விடுவோம். இரு அவரை பேச விட்டு அதுக்கப்புறம் இருங்க. கேட்போம். நான் என்ன சொல்றேன்னா அதுதான் சொல்றேன். குமரி மாவட்டத்துல நீங்க கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போது கும்பிட்டீங்கன்னா மன திருப்தியா இருந்தீங்களா வந்தீங்களா பாஸ்டர் சொன்னாலும் ஓட்டு மாத்தி போட்டீங்கன்னா முட்டாளா தான் இருக்கீங்க. முட்டாளா இருக்கீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியும். அது முட்டாள்னு சொல்றவன் தான் சொல்றேன். ஹவு டு பிகம் எ ஃபாதர்னு கேட்டான். அப்புறம் நம்ம என்ன இதுல யார நான் முட்டாள்னு சொல்றேன்? குமரி அண்ணா நேத்து ஒண்ணு கொளுத்தி போட்டீங்க, இன்னைக்கு ஒண்ணு கொளுத்தி போடுறீங்க. எந்த ஃபாதர்னு விளக்கமா சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுறேன். தான் சொல்லியிருக்கான். நாங்க சம்பாதிக்கிறதுல 30% நாங்க வந்து சர்ச் டொனேஷன் குடுக்குறோம். அவன் அத வாங்கி 30% இல்ல. குமரி அண்ணா என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? பாருங்க அத நாங்க குடுக்குறோம். அத வாங்கி அவனுங்க வயிற வளர்த்து லேண்ட வளர்த்து வித்து பணக்காரனா இருக்கானுங்க. நான் இங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா பாவி இவ்வளவு பிசினஸ் இருக்காடா அதுல அப்படின்னு நான் கேட்கும் போது நான் ஏன்டா கஷ்டப்பட்டு நான் வந்து ஒரு கோட்டா இருக்கணும். குமரி அண்ணா எதுக்கு இப்படி சொன்னீங்க? இல்ல அவனா ஒண்ணு சொல்றானா? நான் அதை ஒத்துக்கணும்ல. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. நான் சொல்றேன் அவ்வளவுதான். நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் போய் சொல்றான். ஐயோ மான்ஸ்டர் நான்லாம் எவ்வளவு குடுக்குறேன். ஆனா எனக்கெல்லாம் வந்து நீ என்னடா அப்படின்னு. ஐயா இல்ல இதெல்லாம் போய் இப்படிலாம் போயிட்டு சர்ச்சில் போய் தாலி கட்ட விட மாட்டாங்க குமரி அண்ணா. பொண்ணுகிட்ட கேட்பாங்க இந்த மாப்பிள்ளையை திருமணம். இல்ல இங்க பாருங்க. இந்த ஆளு போய் சொல்றாங்க. நீங்க பாத்தீங்க நம்பாதீங்க. இல்ல இந்த மாப்பிள்ளையை திருமணம் ப்ரோ பார்த்து உஷாரா இரு. இந்த ரெக்கார்ட் போட்டு கூட உன் வைஃப் கிட்ட காமிச்சிருவாங்க. எனக்கு இந்த கான்செப்டே தெரியாதுடா. இன்னும் நிறைய பிசினஸ் சொன்னான்டா. இதுல நிறைய பிசினஸ் இருக்கு. நீங்க குமரி இதுல மாட்டி விடாதீங்க அண்ணனை. ஏன்னா அண்ணனை உங்க சர்ச்சில் என்ன பாஸ்டர் விட்டுருங்க. பிரேம் லாரன்ஸ் இந்த பொசிஷனை கொடுத்திருக்கலாம். என்னோட உள்குத்தடி ஊர்வாசம் அடிக்குது இந்த பக்கம் குமரி வாசம். இல்ல he is a very very genuine candidate for it. இது வந்து உண்மையாவே நான் வழிமொழிகிறேன். ஐயா லைலா மணி சட்ட சிக்கல் இருக்கு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. பிரேம் லாரன்ஸ் பியூர்னா எலிஜிபிளான பர்சன். ஐயா பேசுற ஆளுங்க வந்து பல விஷயம் சட்ட சிக்கல் ஃபேண்ட் சிக்கல்னு அதெல்லாம் இல்ல. கொடுக்கலாம் நினைச்சா கொடுக்கலாம். ஐயா அதுக்கு வாழும் அம்பேத்கர் இருக்கா. அவரு கூட கொடுங்கய்யா. நீ இங்க பாரு பிரேம் லாரன்ஸ் தவிர நான் வேற யாருக்கும் இதெல்லாம் சொல்ல முடியாது. அம்பேத்கர் கூட இருக்காருங்க. நிறைய படிச்ச மனுஷன் தான். யாருங்க? சத்யாடா சத்யகுமார் மீசா அம்பேத்கர். பாருங்கடா நான் தெளிவா சொல்றேன்டா. சில விஷயங்களை நான் வந்து நான் அப்படியே தவிர்த்து விட்டுறது காரணம் என்னன்னா நான் அடிச்சு விட்டுருவேன். அப்புறம் ஏன்டா அவருக்கு சீட்டு நீங்க தான்டா கொடுத்தீங்கன்றானுங்க. அதெல்லாம் நான் போக வேண்டும். வாழும் அம்பேத்கர் கூட கொடுத்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம தவறு. நம்ம வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாஸ்டர் நானும் குமரி எனக்கு என்ன ஐடியா கிளாஸ் என்ன பண்ண சொல்லு. நான் கூட ஃபாதர் ஆவாங்க முடிவு பண்ணிட்டோமா? ஆல்ரெடி ஃபாதர் தான். இன்னொரு வேணா ஃபாதர் ஆயிரு. டேய் டிராவிட் அவன் சொன்ன பிசினஸ்லாம் நீ கேட்டீனே வச்சுக்கோ. என்ன இந்த பக்கம் இல்ல இந்த குமரி என்ன சொல்ல வந்த மாஸ்டர் போ நேத்து பாதியில உங்களை கோத்து விட்டு அவன் சந்தோஷமா போயிட்டான். புரியுதா இல்லையா? உங்களை என்ன பண்ணிட்டானா இன்னைக்கு அதனால தான் நான் சொல்றேன் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இங்க சொல்லிட்டு அதுக்கு மேல இது ஃபுல் பண்ணல.
எஸ்கேப் ஆயிட்டு ஓடி போயிட்டான். ஆ, அதுக்கடுத்து பட் என்ன அதனால பண்ணான்னா தான் இன்னைக்கு ஏய், இன்னைக்கு நான் இது கம்ப்ளீட் தவறான பண்ணிட்டேன். விஷயம். இந்த மாதிரி 30% கிடையாது. குமரி அண்ணன் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. சொன்னா சர்ச்சில் நீ ஃபாதர் ஏன் தானே கேட்பாங்க. சொன்ன 80% குமரி அண்ணன் சொல்லல 80% போல. இல்ல இல்ல அடிக்கிறாங்களோ? ரூபி நீ தான் சொன்ன. ஏய் மாஸ்டர் ஏய் ப்ரோ அதெல்லாம் மேட்டர் அது கிடையாதுடா. ரூபி என்ன அவன் சொல்லிச்சுன்னா இதோட குமரி இங்க பாரு சொல்லலாம் போக சொல்லிச்சு. டேய் இங்க நானே பாரு சொல்லிட்டேன்டா, அப்பெல்லாம் கிடையாதுடா. டேய் நீங்க பாட்டு இது பாரு. பண்ணாதீங்க. ஏய் ஏய், பொய் அவர் சொல்றேன், இங்க கல் பாருடா மான்சர் பொய் சொல்றேன். இங்க பாருடா இங்க ஸ்பேஸ்ல எல்லாம் இருக்காங்கனால நான் அது மேல நான் உனக்கு பேச விரும்பல. ஆனா சொல்றேன், ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். என்னன்னா நான் அது கூட விட்டுருவேன்டா. டிராவிட இந்த 30% கூட ஓகே ஃபைன், அதுல ஏதாவது இது இருக்கும் அப்படின்னு. டேய் இந்த லேண்ட் எல்லாம் வாங்கியிருக்கானுங்க பாரு. டேய் குமரி அண்ணா, ஐயோ. ஆடா நான் சொல்ல இவன் பொய் சொல்றான்ற, நீங்க வேற. நான் வந்து பிரேமானனை டேய் பத்தி மட்டும் தான் பேசுறேன். நீங்க வேற ரூபி இவன் சொல்றேன், நீங்க வாங்கினவங்களுக்கு வேற. வாங்கினது பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, எங்க குமரி ஆமா ஏன்னா நெல்லை. வாங்கினது. ஏன்னா ரூபி அதே இல்ல லைன் உனக்கு தான். ஏதாவது ஷேர் இருக்கா என்ன அதுல? அப்புறம் உம், என்ன? இல்ல, எங்களோட குமரி நெல்லை குமரி 2.0 நெல்லை நாங்க எல்லாம் கிடையாது. குமரி நெல்லை அவருக்கு. எங்களோட அக்காவை இந்த ப்ரோ வந்து இந்த குமரி. குமரி இந்த அப்ப நீ பாரு இந்த ஏதாவது ஆட்டிய நெல்லை போட்டிருக்க நிலத்துல, இங்க இல்ல, சொல்லு, பாரு உண்மையை எங்க சொல்லு. குமரி அக்காவை குமரியில தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எங்க சித்தப்பா இருக்கட்டும். குமரியில தான் இருக்காங்க. எங்க சித்தப்பா பாஸ்டரா தான் இருக்காங்க குமரி. ஓ, அப்படின்னா உங்க பாஸ்ட் உங்க சித்தப்பா ஏதோ ஆட்டிய போட்டிருக்காரு, அததான் நீ சொல்ல வர இப்போ, ஏங்க கரெக்டா? பாஸ்ட் கல்யாணம் பண்ணலாமா? பண்ணாங்க எங்களோட இதுல. ஓகே அப்போ ஓகே நான் பாஸ்ட் வரேன். சரி இப்ப மேட்டர் என்னன்னா இதுல என்ன போற போக்குல இந்த பக்கம் ஒரு குத்து ஃபாதர்ன்றது இப்படின்றது. ஏய் இருடா, மேட்டர் என்னன்னு சொல்லிடுறேன்டா. மேட்ரு ஆல்ரெடி சொல்லிட்டீங்க மாஸ்டர் ப்ரோ. ஃபாதர்ட்டு ஏய் சொல்ல விடுங்கடா. அதாவது வேணா விடுங்கடா. விடுங்க ஆலாம் கூடிய சீக்கிரத்துல ஆரங்க. நானு பாஸ்டர் அண்ட் ஃபாதர் ஃபாதரா ப்ரோ? ரெண்டுமே. சரி ஓ சரி சூப்பர். கூட அது இது எம்.கே. ஸ்டாலின் தொகுதி இதுல இடைத்தேர்தல் நின்னா ஜெயிப்பாரா தோப்பாரா? உங்க கருத்து என்ன? நிப்பாரா ஃபர்ஸ்ட்? ஏண்டா ஸ்ரீமான் நிக்க போற நின்னா என்ன கேள்விப்பட்ட ஆகும்? குமரி இவங்க ரெண்டு பேரும் அதோட குமரி டேய் ப்ரோ அத நின்று டேய் அந்த பைத்தியக்கார அசிங்கப்படுறதுக்கு நாயெல்லாம் நிக்காம விடுறா. போறதே அவனை பெட்டர். பத்தி எல்லாம் பேசாதீங்கடா, அசிங்கம்டா. நான் இன்னொன்னு அவன் பேர் குமரி சொன்னாலே ப்ரோ, எனக்கு வாயில வாந்தி வருது. குமரி ப்ரோ, டேய் ஒரு நீங்க நிமிஷம் கேட்டதுக்கு டேய். நான் ரிப்ளை பண்றேன். நின்று அசிங்கப்படுறதுக்கு நிக்காம போறதே பெட்டர்ன்றேன். இல்ல, நான் ஹானஸ்டா ஒண்ணு சொல்றேன் குமரி. நான் என்ன தெரியுமா ஆகும், இது வந்து ஒரு மாதிரி எமோஷனல் எலெக்ஷனா கொண்டு போயிடுவாங்க. என்ன வந்து இப்படி அப்பாவா காணும்னு சொல்லிட்டாங்க மக்களே, நீங்க தான் கலைஞரின் மகனை அப்பவுமே எப்படியாவது யாரும் ஏமாற பட்டத்தை. மாட்டாங்க. இல்ல, அப்படி அப்பவும் ஒரு தோத்துருவாரு. இல்ல, நம்ம மக்கள் கொஞ்சம் எமோஷன்ல வந்து விழுற மக்கள், ஓகேங்களா? சோ அந்த மாதிரி கலைஞர் நான் இந்த சாகும் வரை. உருட்டெல்லாம் 1996 முடிஞ்சு ரூபி. திரும்ப ஏய், திரும்ப எடுத்துட்டு வந்தாலும் இந்த உருட்டெல்லாம் செட் நீ ஆகாது. நினைக்கிறல்ல, நான் சொல்றேன்ல, திருச்சி கிழக்குல போயிட்டு கலைஞரின் மகன் நான் சாகும் வரை எம்எல்ஏவாக இருந்து சாக வேண்டும் என்று விரும்புகிறேன்னு ஒரு எமோஷனல் அழுகைய போட்டாங்கன்னா, it will be போடுவாங்க அப்பயும் ஜெயிக்க முடியாது. போடுவாங்க. it will be a அதாவது tough தலையில 3 election. நாமத்தை போட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு இல்ல, வேணா it will be பாடலாம், a அவ்வளவுதான். tough election, but ரூபி chances. தோத்தாங்கன்னா இருக்கிறதுல அசிங்கம் வேற எதுவுமே இல்லை, அதையும் நீ யோசிக்கணும். அதுதான் சொல்றேன், but it will be a tough இல்ல election. இல்ல இல்ல வேணாம் ரூபி, ஒரு நிமிஷம் இருக்கலாம். பெட்டர் டிஸ்கஷன் இப்படி ஒரு பாயிண்ட் எடுப்பான். தோத்தா என்ன ஆகும்? அதை மட்டும் ஜெயிக்கிறத அதை விட்டுருங்க. தோத்தா திமுகவோட ஃபியூச்சர் என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. அதோட உங்களோட பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான். எல்லாரும் ஒரு பாயிண்ட் திமுக சொல்லுங்க. வந்து அடுத்த தடவை எலெக்ஷன்ல நிக்காது. அதோட கட்சியை டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் வந்துரும். கனிமொழியை நீங்க வந்து அடுத்த கனிமொழியை முன்னாடி கொண்டு வாங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் வந்து கட்சியை வந்து முன்னோக்கி எடுத்துட்டு போவாங்கன்றது என்னோட கணிப்பு. ஆஹா, நான் சொல்றேன் என்ன அடுத்து கருத்துன்ட்டு. தோத்து சொல்லிக்கிறேன். போனாங்கன்னா, ஒரே நிமிஷம் குமரே ப்ரோ, நான் சொல்லி முடிச்சிடுறேன். தோத்து போறேன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? காமராஜே தோக்கடிச்ச ஊரு என்னைய திரும்பவும் தோக்கடிச்சிச்சு, எல்லாமே தெரியுது, இந்த இந்த கவர்ச்சி வச்சு திரும்பவும் ஜெயிச்சிட்டாங்க, மக்கள் வந்து என்னை நம்பல அப்படின்ற மாதிரி மக்கள் மேலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, மக்கள் ஓட்டு பண்ண இவ்வளோ நலன் பண்ண, இதை பண்ண அதை பண்ணான்னு சொல்லிட்டு ஃபேக் நேரேட்டிவ் செட் பண்ணி இது பண்ணுவானுங்க. அதுதான் அவங்களோட அழுவானுங்க. இப்போ அழுவுறது வந்து இப்போ வந்து அழுவுற ஒரு 30 நாளைக்கு அழுகுறானுங்கன்னா அது ஒரு வருஷம் அழுகையா இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த கட்சியை கலைக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. கட்சி இன்னும் ஸ்ட்ராங் பண்ண வேணா பார்ப்பானுங்களே தவிர இந்த அழுகிற வேலையை பார்க்க மாட்டாங்க. இந்த ஏடிஎம்கே மாதிரி வந்து இந்த ஒளிஞ்சிக்கிட்டு இந்த வேலையை பார்க்கறதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா போனவங்க நிறைய திருட்டுத்தனம் பண்ணுவானுங்க, அது வேணா உறுதியா இருக்கும். இப்போ திருச்சியில நின்னாங்கன்னா 100% வந்து 100% இல்ல 95% வந்து டிவிகே வின் ஆகும். பிகாஸ் அந்த கிராஃப் அப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து ஏதோ ஒரு ஓரத்துல தோணுது ப்ரோ. இவங்க எல்லாம் வந்து அவர் உள்ள வந்து சட்டசபையில இருந்தா எப்படி இருக்கும் தெரியல. அதுக்குள்ள என்ன வந்து ஆப்போசிட்டா நினைக்காதீங்க. ஒரு சின்ன ஆசைதான். அவரும் ஓடி போறது எப்படி இருக்கும் அப்படிலாம் முன்னாள் பார்க்கணும். ஊபியோ இல்ல அது நீங்க. செகண்ட் ரவுண்ட் இல்ல
செகண்ட் ரவுண்ட்ல அந்த கொஸ்டின் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நம்ம இதை முடிச்சிடலாம். அப்புறமா வரவனா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இல்ல ரவுண்ட்ல எல்லாரும் அவங்களோட முதல்ல ஒப்பீனியன் இல்ல சட்டசபை இல்ல ப்ரொடக்டிவா இல்ல போகணுங்க, முதல்ல இருங்க சண்டையிலேயே இருங்க போக இருங்க கூடாது. இல்ல ஒரு நிமிஷம் இருங்களேன். ஸ்டாலினை திருப்பி லைம் லைட் கொண்டு வந்ததுக்கே இவனை போட்டு தூக்கி அடிக்கணும். ஏண்டா குளத்தூர்ல தூக்கி போட்டு மொத்தமா முடிச்சு விட்டு வீட்டுல காய்கறி அரிஞ்சுக்கிட்டு இருக்கவரை தூக்கிட்டு வந்து திருப்பி நீ வந்து உட்கார வச்சு ஏண்டா இன்னைக்கு டாபிக்கே சீமான் அதுல நிக்க வைக்க போறதாதான் டாபிக். அதை ஏதாவது கேட்டியா? இன்னைக்கு அததான் நீ கேட்டு சீமான் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லையா? அவனை பத்தி அப்படி அவனும் இல்லடா அப்படி இல்லடா இவங்க 2 பேரும் ஏய் கட்சிக்கு காமெடி கேள்றா இங்க காமெடி அதுதான் என்ன சொல்ல வந்து அதான் மேட்ரு. இங்க பாரு சீமானும் சீமான் நிக்க போற டாபிக் சும்மா டாபிக் கிடையாது. அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா கொளத்தூர் மாமா சாரி கொளத்தூர் அங்கிள் இருக்கார்ல, அங்கிள் திமுகவின் சார்பாக கூட்டணி வைத்து நாம் தமிழர் நிக்க போவதா ஒரு பேச்சு இருக்கு. கூட்டணி அமைக்க போறாங்க, அமைச்சு திமுக பேனர்ல அவர் நிக்க போறதா ஒரு பேச்சு இருக்கு. ஐயா இந்த திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணனை ஏன்டா ஜெயிக்க வச்சோன்னு கொஞ்சம் பேர் புலம்பிட்டு இருக்காங்க. ஜெயிக்க அம்பா வச்சோம் சமுத்திரத்துல இவனுங்க எல்லாம் சேர்ந்து அண்ணே, அது எங்க நாங்களா ஊர்ல இருக்கிறோம். வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க. ஆண்கள் நிறைய போட்டாங்க. பெண்கள் வந்து எங்க ஊர்ல வந்து கரெக்டா போட்டிருக்காங்க. ஆண்கள் போட்டதாலதான் அவர் வின் பண்ணிட்டாரு. ஆனா இனி அடுத்த தடவை ஆண்கள் வின் பண்ண மட்டும் இல்ல, மாட்டாரு. அங்க ஒரு குடிமகன்கள். ஏன் அங்க வந்து குளத்துல கம்யூனிட்டி அவரோட தோட்டத்துல இல்ல ஏதாவது மாஸ்டர் விட்டாரா? இங்க சாராயம் பாரு, விட்டாரா? அது வந்து இல்ல கம்யூனிட்டி மாஸ்டர் ஓட்ஸ் ஒரு மான்ஸ் நிமிஷம் இல்ல, எங்க ஊரு. சொல்லுங்கண்ணே. நானும் ஒரு தமிழ்தான் பேசுறேன். ஒரு ரிலீஜியஸ் பேஸாட்டு ஒரு மாஸ் ஏரியா வந்து அந்த கான்ஸ்டியூன்சி இருக்கு, ஓகேவா? நீ அங்க கவுண்டிங்லயே வந்து அவங்க ரொம்ப கவனிச்சதுல ஒரு பேஸ்ட் ஒரு பெரிய ரிலீஜியஸ் பேஸான ஓட் பேங்க் வந்து கல்டிவேட் பண்ணிட்டானுங்க. அதுல வந்து நம்ம நிறைய இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆச்சு. மத்தபடி வந்து அங்க அவர் சாதிச்சாரு, சாதனை பண்ணாருலாம் ஒண்ணும் கிடையாது. அம்பாசமுத்திரத்துல ஓட அடிப்பாங்க, அதுல எந்த சேஞ்சஸும் வராது. இல்ல கைஸ், இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, மான்ஸ்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எங்களுக்கு தானே என்ன தெரியுமா இருக்கும், அவர் கிட்டத்தட்ட எந்த கட்சியில நின்னாலும் அவர் ஜெயிப்பாரு. ஏன்னா ஈரோட்ல நடந்துச்சுல பை எலெக்ஷன், இல்லண்ணே அதே மாதிரிதான் இருக்கும். சொல்லுங்க. இல்லண்ணே, எங்க தூத்துக்குடி எப்படின்னா, சாரி எங்க திருச்செந்தூர்ல தூத்துக்குடி ஏரியால எப்படின்னா, அவர் இருக்க இடம் அவர் வந்து அங்கதான் இருப்பாரு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் எங்க அப்பாலாம் இருக்க டைம் சொன்னாரு. அவர் என்னன்னா எல்லா கல்யாண வீட்டுக்கு போவாரு. அவங்க மக்களோட மக்களா இருப்பாங்க. இவங்க போய் அப்ரோச்சபிளா இருப்பாரு. எது எச்எல் தூக்கி போடுவாரா? அப்படி கிடையாது. ஒரு ஃபேஸ் ஆஃப் தி பீப்புள் தேர். நம்ம இல்ல போலாம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சரிங்களா? இல்ல ஃபேஸ் ஆஃப் த பீப்புளா இருக்கிறத வேணா நான் எடுக்க மாட்டேன்னு சொல்ல. பட் ஆனா நான் இந்த இது நடந்துச்சு பாத்தீங்களா, இந்த கனிம வள கொள்ளையெல்லாம் அவனுக்கு எதிர்ப்பு அதிகமா இருந்துச்சு. அங்க நம்ம ஆமா. தவற விட்டது என்னன்னா, அந்த ரிலீஜியஸ் பேக்கப்ல தான் மிஸ் ஆச்சு. அதுவும் யாருன்னா, எக்ஸாக்ட்லி எங்க ஆட்கள் தான். அத வந்து நான் ஓப்பனா சொல்ல முடியாது. சொன்னோம் ஏன் உடனே நீங்க மதத்தை எடுத்து பேசுறீங்களா, மத அரசியல் பண்றீங்களான்னு ஒரு சொல்லுவாங்க. நிமிஷம் அவ்வளவுதான் மேட்டர். இது எங்க ஆட்களா? ஐயோ இல்ல, சாரி சொல்லுங்க மான்ஸ்டர், ரூபி. சாரி. இந்த மியூட்ட போட்டு உக்காருன்னு சொன்ன ரூபி. அண்ணா நீ இல்ல ஏதோ ஒரு பேசி நிமிஷம் மாட்டிக்காத ரூபி, கான்ட்ரவர்சியல. உங்க ஆட்கள் யார் சொல்லுங்க ரூபி. இல்ல நான் எதுவுமே பேசல மான்ஸ்டர். அது இ- வேண்டாம். இ- அது சார் நான் என்ன ஒரே ஒரு அது வேற. விஷயம் இந்த வாண்டடா சொல்லுங்க, வண்டியில சொல்லுங்க, ஏறது ரூபி தான். சொல்லுங்க எஸ்கே, சொல்லுங்க. சொல்லுங்க எஸ்கே, சொல்லுங்க. நீங்க வந்து இந்த அவங்க கேவிஎன் இதுக்கு வந்து ரைஸ் பண்ணீங்களா, அதே மாதிரி இன்னைக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஐடியில கம்யூனிட்டி போட்டு கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. சம்வே ஐ ஃபீல் தட் இஸ் ராங். நீங்க வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுங்க. இல்ல நீங்க நியூஸ் தப்பா படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது நியூஸ் வந்து அது இல்ல மேடம். இல்ல ஐடி கார்டா கொடுக்குறேன். ஐடி கார்டா பண்ண போறாங்க. அது வந்து சன் நியூஸ் வந்து தப்பா பரப்பிட்டானுங்க. சன் நியூஸ் தவிர்த்துருங்க சிஸ்டர். சன் நியூஸ் வந்து நீங்க முழுசா தவிர்த்துருங்க. ஆனா நாளைக்கு பெல்ட் அடி ஒருத்தனை ஸ்பேஸ்ல ஏத்தி விட்டு பொலந்தானுங்க நம்ம பசங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தி கிளாரிஃபிகேஷன். ஏன்னா நான் 2-3 இது எனக்கு இன்ஸ்டால வர நியூஸ் தான் நான் பாப்பேன். பட் அதுல வந்து ஐடி கார்டுலன்றப்ப வந்துட்டு உங்க क्वेश्चन எடுத்து போய் இத வந்து கிளாரிட்டி பண்றவங்க ஒருத்தவங்க அவன் பண்ண மாட்டாங்க. அதான் பிரச்சனை. இல்லடா விஜய், என்ன தெரியுமா, முன்னாடி எல்லாம் நம்ம ஆர்சி புக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேப்பர் 3 பேஜ் பேப்பர் இருக்கும். அதை இப்ப சிம்பிளா ஒரு ஆதார் கார்டு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன கார்டு, அவ்வளவுதான். ஆமா. ஓகே ஓகே. நீங்க வந்து அதை இயர்லி போயிட்டு இது பண்ற மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஜஸ்ட் ஓகே அது ஒரு ஓகே காட் டிஜிட்டலைசேஷனா மாத்த போறாங்க. கரெக்ட். நம்ம ஆதார் ஓகே எல்லாம் இப்போ ஒரு ஆப் அப்படின்னா அவ்வளவுதான். கரெக்ட். அத போய் அப்ப இவனுங்க வந்து அது அதுல வந்து இட்ஸ் என்னென்ன வெல்கம் குமு இன்னொன்னு அது ஸ்டெப் ஏன் இவ்வளவு தான். தூரத்துக்கு போச்சுன்னா, அந்த பிளட் குரூப் ஆதார் எல்லாம் இணைக்க போறேன்னு சொல்லதுதான் இவனுங்க இதை இவ்வளவு பெருசாக்கிட்டானுங்க. ஆனா அது அப்படி கிடையாது. நீங்க ஒரு ஜஸ்ட் டிஜிட்டலைசேஷனா ஒரு கார்டு இஷ்யூ பண்றாங்க. அதுல இந்த டீடைல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்றோம்னு போடுறேன். முன்னாடி என்னன்னா நீங்க அதான் எந்த குமரி தாலுகாவை ப்ரோ, சேர்ந்தீங்க. கியூர் டிரான்சாக்ஷன்ஸ் சொல்லுங்க மாதிரி சொல்லுங்க. அதுல ஸ்கேன் பண்ணோம்னா அந்த ஆட்டோமேட்டடா மாதிரி அந்த சிம்பிள், டீடைல்ஸ் வர அவ்வளவுதான். மாதிரி. ஓகே ஓகே அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஓகேங்க. பர்சனல் டீடைல்ஸ் தேங்க்ஸ். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகே நீங்க தேங்க்யூ. பாத்தீங்களா நம்ம பசங்களுக்கே வந்து சன் நியூஸை பார்த்து ரொம்ப இவனுங்க இப்படிதான் சிஸ்டர் ரொம்ப குழப்பிடுவானுங்க. என்ன ஒரு கட்டத்துல என்ன பண்ணானுங்கன்னா, அண்ணன் வந்து இது டிஎம்கேக்கு ஓட்டு கேட்கற மாதிரிலாம் வீடியோ எடிட் பண்ணி போட்டானுங்க நியூஸ் சேனல்ல. அப்ப எப்படியாப்பட்ட திருட்டு பசங்களா இருப்பானுங்க பாருங்க இவனுங்க. ஒரு நியூஸவே 100 டைம் அது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் போட்டு மக்களை வந்து அந்த மாத்தி விடுவானுங்க. இதுதான் இப்படி, அது இப்படி, இது இப்படி இப்படி. அந்த ஒரு இன்னைக்கு நடந்த அந்த இன்ஸ்டன்டே போய் பாருங்களேன். ஒரே ஒரு விஷயத்த 100 போஸ்டர்ஸ் அடிப்பானுங்க. அதான் அவனுங்க வேலையே. அவ்வளவுதான். எனக்கு இன்னொன்னு கூட ஜாலியா இருந்துச்சு ஒரு நியூஸை பார்த்துட்டு. 55 எம்எல்ஏ மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அவங்கள வின்னிங்க வந்து கொஸ்டின் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே 2016 வைத்திலிங்கமா இல்ல ஸ்டாலினான்னு தெரியல, அவர் ஜெயிச்சது செல்லாதுன்னு சொல்லியிருந்தானுங்க. அதுவே 2026 தான் தீர்ப்பு வந்துச்சு. இன்னைக்கு போட்ட கேஸ் இவனுக்கு என்னைக்கு தீர்ப்பு வரும்னு தெரியல. அதுக்குள்ள நம்ம ஆளுங்க ஆட்சியை 36 ப்ரோ, முடிச்சு அடுத்த எலெக்ஷன் 36 அடுத்த எலெக்ஷன்லயும் வின் ஆகி மினிஸ்டர் ஆயிடுவாங்க போல. இந்த இன்பதுரைக்கு வந்துச்சுல இப்போ ஒரு கேஸ். இந்த ஏதோ சம்திங்ல அந்த அப்பாவு அந்த கேஸ்ல அது யார் வின்னு? 2016 ஏடிஎம்கேல வந்து அந்த அந்த கேஸ்ல யார் அட்வொகேட் வின்னு? ஏடா அந்த கேஸ்ல யாரா வின்னு? அது ஆப்போசிட் அப்பாவை தான் வின் பண்ணாரு. அந்த இது வந்து செல்லாதுன்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. அத சொல்றதுக்கு இத்தனை அந்த நிமிஷம் இன்பதுரை ஏடிஎம்கேல அந்த அட்வொகேட் விங்ல பேசிட்டு இருக்காருல்ல, எப்ப பார்த்தாலும் அந்த குதிரை பேரம் இந்த பேரம் அந்த பேரம் பேசுவாங்கல்ல, அவன் வந்து ஆக்சுவலி போட்டிருப்பான். எக்ஸ் வந்து அந்த ஏன்னா ஒரு இந்த இப்போ இது ஜெயிச்சிருக்காரு குளச்சல் என்னமோ சம்திங் அந்த சைடு தான் ஒரு திருநெல்வேலி. அந்த தொகுதிக்கு வந்து அவர் இதே கிடையாதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது செல்லாது, அவர் ஜெயிச்சு செல்லாதுன்ற மாதிரி. சரி, நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனா எனக்கு தப்பா போயிடக்கூடாது. கருணாநிதிக்கு 3 பொண்டாட்டி இல்ல, அதை விட அதிகமா இருக்கு அப்படியா? ப்ரோ இங்க நிறைய லேடிஸ் இருக்காங்க, பேச வேணாம்னு நினைக்கிறேன். நான் சிம்பிளா போறேன், வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனா பட் இவங்களா இருக்காங்க. இல்ல அது உண்மையா போய் இல்ல இப்போ போராடெல்லாம் இல்ல தோசை கடை இல்ல தோசை சாப்பிட்டு இப்போ வந்துருக்காரு இல்ல ப்ரோ. இப்போ நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா, கருணாநிதிக்கு எத்தனை ஒய்ஃப்ன்றது டவுட்டா? ஆனாடா நான் இதை கேட்டு சரி விடுங்க. இதை கேட்டு அதுதான் நைட்லாம் சிம்பிளா விட்டுட்டுமே. இல்ல தூக்கம் நம்ம ரொம்ப நாளா வந்து 3ன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 3+ எனக்கு பசங்க சொன்னானுங்க. ஜஸ்ட் 3+ இல்ல ப்ரோ, கேட்டுட்டேன் மாதிரி அரசியல் வித்து மல்டிப்ளஸ் அந்த மாதிரி. சரி ஓகே இல்ல தெரிஞ்சுக்கிறேன். நம்ம ஒருவேளை பசங்க தப்பா பேசிடக்கூடாது அவனுக்கு. அதெல்லாம் கிடையாது ப்ரோ. அதெல்லாம் அவங்க தாத்தாக்கே பேரு இருக்கு ப்ரோ, அதுக்கு வேற ஒரு பேரு. ஓகே ஓகே ஓகே. நீங்க கிராமத்துல போய் பாட்டி கேளுங்க, அவரை பத்தி நல்லா தெளிவா அவங்க ஃபேமிலில டைவர்ஸ் நடந்திருக்கா ப்ரோ? கருணாநிதி ஃபேமிலியும் அதான் பொண்டாட்டி வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணாரு ப்ரோ ஒரே மேடையில. இல்ல ப்ரோ, அவங்க சந்ததியில யாருக்காவது டைவர்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேக்குறேன். நிறைய பேர் ஆயிருக்கும், ஆனா அது வெளியில நியூஸ் எதுவும் வராது ப்ரோ. இவங்கள செகண்ட் மேரேஜ்ல நிறைய பண்ணிருக்காங்க ப்ரோ அவங்க ஃபேமிலிலயும். ரொம்ப உத்தமனுங்க மாதிரி கோர்ட்ல தேடுறாங்க, அங்க தேடுறாங்க, இங்க தேடுறாங்கன்னு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கானுங்களே, அதான் கேட்டேன். அதுதான் ப்ரோ, அங்கேயும் நடந்திருக்கு. தனக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அந்த மாதிரிதான் அவனுங்களோட டிவைட் பண்றது. இவனுங்களே ஊருப்பட்ட கேஸ் இருக்கு. கனிமொழி கேஸே இருக்கே ப்ரோ, நீ அங்க எங்க சுத்தி போற? கனிமொழி கேஸே இருக்கே. கரெக்டா பாயிண்ட புடிச்சா ப்ரோ. நான்லாம் கேட்க பயமா இருந்துச்சு, அவரே எம்பியா இருக்காங்க கேஸ். ஏன் அதுக்கு என்ன பயம்? அதுக்கு என்ன கிருபா பயம்? ஐடி மட்டும் தனியா போடுறா. கிருபா கோஸ்டாக் போடுறா. இல்ல கைஸ், நீ யாராவது போய் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க எல்லா டீடைல்ஸ். இல்ல ஒரு நிமிஷம் கைஸ், யாராவது வந்து கான்ட்ரோவர்ஷியலா பேச போறீங்கன்னா வாங்க. ரொம்ப நேரம் சாஃப்டா போயிட்டு இருக்கு, கடுப்பா இருக்கு. ஆத்தாத்த ஆட்டிக்கிட்டு இருக்கானுங்க. சந்தோஷங்க.
சந்தோஷம் கூப்பிட்டு பேச வேண்டியதான்டா. ஏன்டா பேச நிறைய வந்தாலும் நீ அவ்வளவு கெட்டது பேசுவாடா. குமரி அதான் ப்ரோ ஷேக் கான்ட்ரவர்ஷியலா வார் இருக்கான், அவன்கிட்ட பேசுறியா? ஷேக் வார் ஷேக் வார் விட ஏய் கூப்பிடுவான் மேல. சேக்கோர ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கான். அவனை ஏத்துறா மேல ஏத்துறான். அன்னைக்கு போன இவ்வளவு நாளும் ஃபாலோ பண்ண சீக்கிரம் மாட்டான், இன்னைக்கு ஃபாலோ பண்ணிருக்கான். டேய் அவன் ஒரு ஐடியில ஒரு ஐடி கிரியேட் பண்ணிருக்கா இப்போ எடுத்துக்கப்பா, தல ரசிகன் தளபதி தொண்டன் கிரியேட் பண்ணி எனக்கு இன்னைக்கு காலைல வந்து எனக்கு ஃபாலோ பண்ணிருக்கான். ப்ரோ அது நீங்க இல்ல, வேற டேக் பண்ணி வேற nonsense. போட்டிருக்கான் மான்ஸ்டர் ப்ரோ. உங்களை ஒவ்வொரு ஃபாலோவாவது விஷயத்துக்கும் பண்றாரு. எனக்கு வந்து ரூபி சிஸ்டர்னு டேக் பண்ணிட்டே வேற இருக்காரு. போஸ்ட்ல யூ ரைட் ரூபி சிஸ்டர் யூ ரைட். உன்னை இதுக்கு தானே அடிச்சாங்க போன தடவை ரூபின்னு சொல்லுவியா மறுபடியும் ரூபி இந்த சிஸ்டர்னு சந்தான காமெடி மாதிரிதான். எத்தனை நாள் அடி சங்கீத ஸ்வரங்கள் மாதிரி நீ அடிக்க நிப்பண்டா அப்படின்ற மாதிரிதான். ரூபி சிஸ்டர் யூ ரைட் சிஸ்டர்னு போடுறாரு. என்ன டேக் பண்ணி ஐயோ கடவுளே இதுக்கு தானே நீ அடி வாங்கின. மறுபடியும் ரூபி சிஸ்டர் கிட்ட ஏன் வர? உங்களுக்கு யாராவது என்டர்டைன்மெண்ட் வேணா ஷேக் வர கூப்பிடுங்க, வச்சு நல்லா பேசுங்க. நீங்க பாட்டு கத்துங்க, அவன் பாட்டு அப்படியா அப்படின்ட்டு கேட்டே இருப்பான். நீங்க ஜாலியா இருக்கலாம், அவ்வளவுதான். குமரி அண்ணனுக்கு ஒரு கான்ட்ரவர்சியல் क्वेश्चन இருக்கு. கேளுங்க. இந்த நாதாரின்னு சொன்னவரை யாருமே எதுவுமே கேட்கலையே, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? திமுக காரன் ஒருத்தனை மேல ஏத்தி கேட்டேன். சரி. இதே இந்த கொள்கை அப்புறம் மாண்பு மரபு பத்தி எல்லாம் நிறைய பேசுறீங்க. நாதாரின்னு ஒருத்தன் சொல்றானே, அவன் என்னடா அவன் மனுஷனாடா அப்படின்னு கேட்டேன். நீ போய் கேஸ் போட அவன் மேல அப்படின்றான். ஏன்டா கேஸ் போடுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு, அது மட்டும் இல்ல. அவன் பண்ண வயசுல அவனே உள்ள போயிடுவான். ஆனா நீங்க இந்த கொள்கைவாதிகள் நல்லவன் ஒரு பட்டத்தை மட்டும் எடுத்துக்காதீங்கடா, தயவு செஞ்சு. நீங்க எச்ச பொறிக்க நாய்ங்க தானே சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். வேற என்ன கேட்க சொல்லுங்க? ஒரு கொத்தமல்லி கிட்ட டைரக்டா கேட்க முடியாது, அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். டேய் இங்க பாடுறா, கருணாநிதிய வந்து விட்டு போட கலைஞரா வச்சிருந்த வரையும் தமிழ்நாடு நல்லா இருந்தது. அதாவது பிட்டு கதைகள் எழுதின கதாசிரியரா வச்சிருந்த வரையும், ஆமா அந்த மாதிரி கதாசிரியர் எழுதி வச்ச மாதிரி தமிழ்நாடு உருப்படியா இருந்துச்சு. என்னைக்கு இந்த மாதிரி ஒரு டபுள் மீனிங் ஸ்டோரி எழுதினவனெல்லாம் தூக்கிட்டு வந்து ஆள விட்டானுங்க தமிழ்நாடு இப்படிதான் ஆகும். இந்த மாதிரி ராசா மாதிரி ஒரு தற்கொலையை உருவாக்கி விட்டு, ஸ்டாலின் மாதிரி ஒரு கடைஞ்செடுத்த தற்கொலையெல்லாம் உருவாக்கி விட்டு தமிழ்நாடு இப்படி இருந்திருக்கு. குமரி ப்ரோ, அந்த சல்மாவோட கவிதையெல்லாம் பாத்திருக்கீங்களா? செருப்பாலே ஒன்னு அடிப்பண்டா. இல்ல நீ அதை படிச்சு பாருமா, கரெக்டா இருக்கும். எங்க பேசினா எங்க எடுத்துட்டு போறோம். இல்ல நீ இந்த விஷயத்த சொன்னா அந்த விஷயம் தெரியாதுயா. கவிஞர் சல்மான் ஒருத்தர் பேசுவாங்க அடிக்கடிக்கு. அந்த எம்பி அப்ப புதிய பதவி கொடுத்திருக்காங்க லாஸ்ட் இயர்ல. அவங்களோட கவிதை எல்லாம் போய் படிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப தெளிவாயிடுவீங்க. அந்த டாபிக் சேஞ்ச்ல ரூபியே மிஞ்சிட்டா. நீ ரூபியே பரவாயில்ல, ரூபி வந்து தெரியல. பேக் டு டாபிக் பாரு. ஆராசா வந்து இப்ப நிறைய பேர் அட்டாக் பண்ணாம அவரே முடியலடா. நீ அவன் ஒரு ஆராசா தானே அவங்கள பத்தி பேசுறேன். இல்ல சரி ஓகே. இல்ல சொல்றான், அவர் அடிக்காத காரணம் என்னடா சொல்றான்? ஐயா அவனுக்கு பின்னாடி ஒரு காடை தூக்கிடுவாயா. என்ன வந்து நீங்க எல்லாருமே வந்து என்ன இப்படி பண்றீங்கன்னு தூக்கிடுவான், புரியுதா? அப்படியா? கேஸ்ட் எடுப்பான். இல்ல அவர் இன்னைக்கு கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாத்தீங்களா, தன்னுடன் ஆடிய அரிதாரங்கள் சிலருக்கு. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த வச்சு நம்மள வந்து பயமுறுத்துறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, ஓகேவா? நான் முதல்ல இங்க எடுத்துட்டு வந்துடுறேன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. பரவாயில்ல, இது நான் சொன்னா தப்பு இல்ல, இது ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேன். அந்த ஜாதியை தூக்கிட்டு வருவாங்கன்றான் குமரி. அவரை சொன்னா இந்த மாதிரி வந்து தாழ்த்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து நீங்க வந்து விமர்சிக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா தாவைக்கல தற்கொலைங்களா என்ன அப்படிதான் சொல்லிச்சு. ராஜ்மோகனை ஏன்டா விமர்சிக்கிற? ஏன்னா ராஜ்மோகன் அப்படியாரா அப்படின்னு நீ வந்து வேற ஜாதிக்காரனா அப்படின்னு தான் கேட்க ஆரம்பிச்சானுங்க. ஏய் அந்த ஜாதியா இருந்தாலும் ராஜ்மோகன் என்ன இங்க வந்து அந்த பேனர்ல விக்டிம் எடுத்துப்பானுங்க. பாரு நான் இப்படி சொல்றேன், ராஜ்மோகன் அந்த நீ சொல்ற ஜாதி பிரிவினராகவே இருந்துட்டாலுமே ராஜ்மோகன் என்ன வந்து ஏழையா? ராஜ்மோகன் என்ன வறுமை கோட்டைக்கு கீழே இருக்காரு?
ராஜ்மோகன் என்ன வந்து மான்ஸ்டர் இத மட்டும் கட் பண்ணி போடுவாங்க. இது போடட்டும். தேவையில்ல. நான் என் பொறுப்பு தான் சொல்றேன். நான் தான் சொல்றேன். எதுக்கு விடுங்க. ஏங்க நான் பேஸ் பண்ணிக்கிறேங்க. என்ன நான் கேக்குறேங்க. என்னங்க இல்ல, தப்பு? இப்ப சரி, நீங்க சரி, ஆசை விடுங்க, பண்றது நம்ம திரும்பி விடுங்க. போயிடலாம். ஏங்க இல்ல. ஒரு நிமிஷம் இருக்க. ஏங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீ சொல்லிட்டு போங்க. நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீங்க குறுக்க விழுந்தாதான் என்னமோ இன்னும் நான் வந்து இதோ தப்பா சொல்ற மாதிரி இருக்கும். நான் சொல்லிட்டு போறேன் விடுங்க. நான் தான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு இது வாண்டடா அததான் இன்னுமே திரிச்சு போகும். இன்னுமே அதுதான் போய் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் தப்பா சொல்றேன்னு போகும். அதெல்லாம் உங்களுக்கு பாருங்க. ராஜ்மோகன் என்ன ஏழையா? இந்த தாழ்த்த சமுதாயத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் ஏழையா இருக்காங்க? அவங்களுக்கு போய் சேரட்டுங்க. இவங்க இன்னும் நிறைய பேர் அந்த பேனர்ல உட்காந்து இப்போ இவன் எதுக்கு சொன்னா குமரி இந்த வாரத்தை ஏன் சொன்னா ஆர் ராசாவை சொல்றது ஏன் வந்து எல்லாரும் தயங்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குன்னா இதுதான் இருக்கு. ஏன் அவங்கள பத்தி விமர்சிக்கவே கூடாதா? என்ன இப்போ லயலாமணி ராஜ்மோகனி கம்பேரிசன் பண்ணிப்போமே. யார் வந்து அதிகமா மேடை ஏறி பேசி தளபதிக்காக பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டா லயலாமணி தான் அதிகம். ராஜ்மோகன் கம்மியா தான் பேசியிருக்காரு. ராஜ்மோகனாவது 2 வருஷம். அவரெல்லாம் கிட்டத்தட்ட 2018க்கு முன்னாடி எத்தனை இருந்து அது அந்த என்ன professional கம்பாரிசன்? பேசிட்டு என்ன இருக்காரு. கம்பாரிசன்ல வந்து நீங்க வந்து ராஜ்மோகனை தூக்கிட்டீங்க, ராஜ்மோகன் அவர்களை தூக்கி வச்சிட்டீங்க, லயலாமணியை வந்து கீழே வச்சிட்டீங்க. இப்போ இந்த மாதிரி நான் 100 கம்பாரிசன் சொல்லுவேன். இங்க பாருங்க, இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியினரை வந்து நீங்க பேசவே கூடாதுன்னா தயவு செஞ்சு அந்த டாபிக் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்புறம் நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி